வரும். பெண்களோட வாக்குகள் வந்துடும். பெண்கள் எல்லாருமே உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்களே. ஏமா திட்டுற பெண்கள் எங்களுக்கு வாக்கு போட மாட்டாங்கம்மா. அதான் சார் எல்லா பெண்களுமே திட்டிட்டு இருக்காங்கன்னு நீ பாக்குற. ஏமா அவ மாசம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காளுவோ. நான்லாம் வாங்கலையே சார். நீ வாங்கலைன்னாக்கா நீ படிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு இப்போ மாசம் 1000 ரூபா வரும்ல. நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வந்து சம்பளம் வாங்குற இல்ல. அப்புறம் எல்லா பெண்களுக்கும் தானே சொன்னீங்க. எல்லா பெண்கள்லாம் வேலைக்கு போற பெண்கள், வருமான வரி கட்டுற பெண்களுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. அதெல்லாம் உனக்கு வந்து 1000 ரூபா உனக்கு வேணுமா? ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லா பண்ணி கொடு, போட சொல்றேன். நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஆனா வரவே இல்லை. அதை காப்பி நகலை கொடு. ஐயா கிட்ட கொடுங்க, பண்ணி வித்துருவாரு. நகலை கொடு. எங்களுக்கு ஓட்டு போடுவியா? இறக்கும் போதும் அழுதுகிட்டே தான் இறக்குது. அதனால எப்பயுமே மனித இனம் வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. பயந்துட்டு தான் இருக்கணும். வாழ்க்கை என்பதே ஒரு சொற்று. ஒரு பெண்கள் பாதுகாப்பு பத்தி கேட்டாங்களே. அவர்களுடைய ஆட்சி காலத்திலயோ எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலயோ பயந்ததே கிடையாது. யார் சொன்னா? எடப்பாடி என்ன தண்டனை நீங்க கொடுத்தீங்க? செக்ஷுவல் அபியூஸ் பண்ற நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? ஒரே தண்டனை என்ன தெரியுமா? வேலையை விட்டு நீக்கும். ஏன்னா வேலையை விட்டு நீக்கினா அவங்க வேறு இடத்துல போய் வேலைக்கு செய்ய மாட்டாங்களா? 16 நாள் நாங்கள் மௌனம் காத்தோம்னு சொல்கிற விஷயங்கள் வந்து எதனாலன்னா, நாங்கள் வந்து இந்த விஷயத்தை அரசியலாக்க விரும்பலை. இது இழப்பு. எங்கள் வீட்டில் எப்படி ஒரு இழப்பு ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த 16 நாள் நாங்கள் அமைதியாக இருந்த காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் இதை அரசியலாக்க விரும்பலை. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி கோகுல் அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 56,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அளிக்கவும், அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய வாக்கு டிஎம்கேக்கு தான் போகும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் 2026 அது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் பெண்களுடைய வாக்கு அதிகமாக போகும்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏமா இதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்கள் வந்து மொத்தத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து 3 கோடி பேர் இருக்காங்க. இந்த 3 கோடி பேரில் வந்து கேட்டகரியாக பிரிக்கணும். அதாவது வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ள பெண்கள் தாவேக்காவுக்கு போவாங்க. 30 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் வருவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இவங்களையெல்லாம் 18 வயசு பூர்த்தியானவங்க, காலேஜில் படிக்கிற பெண்கள், இவங்களையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்து இப்போ அவங்கள நாங்கள் எங்கள் பக்கம் திருப்புறதுக்கு சில வேலைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன வேலைகள்? அதெல்லாம் நாங்கள் ஓப்பனாக சொல்ல இயலாது. நாங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோம். ஆகையினால அந்த வாக்குகளில் 50% வாக்குகளும் எங்களுக்கு தான் வரும். ஏறக்குறைய ஒரு இந்த 3 கோடி மக்களில் வந்து எங்களுக்கு வந்து 2.5 கோடி மக்கள் வாக்களிப்பாங்க. 2.5 கோடி மக்கள் இல்லை, வாக்கு செலுத்துறதுல எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வாக்குகள் வரும். பெண்களோட வாக்குகள் வந்துடும். பெண்கள் எல்லாருமே உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்களே. ஏமா திட்டுற பெண்கள் எங்களுக்கு வாக்கு போட மாட்டாங்கம்மா. அதான் சார் எல்லா பெண்களுமே திட்டிட்டு இருக்காங்கன்னு நீ பாக்குற. ஏமா அவ மாசம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காளுவோ. நான்லாம் வாங்கலையே சார். நீ வாங்கலைன்னாக்கா நீ படிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு இப்போ மாசம் 1000 ரூபா வரும்ல. நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வந்து சம்பளம் வாங்குற இல்ல. அப்புறம் எல்லா பெண்கள்லாம் வேலைக்கு போற பெண்கள், வருமான வரி கட்டுற பெண்களுக்கெல்லாம் அதெல்லாம் உனக்கு வந்து 1000 ரூபா உனக்கு வேணுமா? ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லா பண்ணி கொடு, போட சொல்றேன். நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஆனா வரவே இல்லை. அதை காப்பி நகலை கொடு. ஐயா கிட்ட கொடுங்க, பண்ணி வித்துருவாரு. நகலை கொடு. எங்களுக்கு ஓட்டு போடுவியா? பாத்தீங்களா? அப்ப இது வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க. இப்ப பாரு, நீ வந்து அப்புறம் இவ்வளவு கராரா என்கிட்ட கேட்கிறைய, கராரா கேட்கறதுன்னு அப்புறம் எனக்கு எந்த பயனும் இல்லையே. எந்த பயனும் இல்லைன்னாக்க நீ என்ன பண்ற? ஒரு ஏடிஎம்கே ஆட்சியில இருந்த வண்டியை கூட நிறுத்திட்டாங்க. ஏரியா பாதுகாப்பு மானியத்துல கொடுத்த ஸ்கூட்டியை கூட நிறுத்திட்டாங்க. கும்மிடிப்பூண்டியில இருந்து இங்க வர்ற அங்க இருந்து பாதுகாப்பு இல்லாமல இங்க வந்து பயந்து மனித வாழ்க்கையே பயத்துலதான் பிறக்குது. குழந்தை பிறக்கும் போதே அழுதுகிட்டே தான் பிறக்குது, இறக்கும் போதும் அழுதுகிட்டே தான் இறக்குது. அதனால
எப்பயுமே மனித இனம் வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு எல்லாத்துலயுமே பயந்துட்டே இருக்க முடியும். பயந்துட்டு தான் இருக்கணும். வாழ்க்கை என்பதே ஒரு சொற்று. ஒரு பெண்கள் பாதுகாப்பு பத்தி கேட்டாங்களே, அவர்களுடைய ஆட்சி காலத்திலயோ எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலயோ பயந்ததே கிடையாது. யார் சொன்னா? எடப்பாடி ஆட்சி காலத்துலதான் இல்ல ஐயா சொன்ன மாதிரி நீங்க கும்மிடிப்பூண்ல இருந்து வரீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ வேலூர்ல இருந்து இதே மாதிரி வரும்போது ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்தது இல்லையா, தெரியும் எல்லாரும். நம்ம இப்ப கூட சமீபத்துல ஒரு 17 வயசு சிறுமியா வந்து பாலியல், இதுக்கெல்லாம் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? என்ன ஸ்டெப்? பாதுகாப்புன்னு நீங்களே என்ன ஸ்டெப் எடுக்கல? என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? 887 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 300க்கும் மேல குழந்தைகள். 6 மாசம் சொல்லாத, பொய் பேசாத. 6 மாசம் தான். கொஞ்ச நாளைக்கு அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நம்ம எதாவது சொல்ல தவறான செய்தி இதெல்லாம் வந்து தவறா எவனோ ஒரு நாய் போடுறத இந்த மாதிரி குரூப் இருக்கு. சாட்டலைட் சேனல்னா உண்மை பேசுவான்னு சொல்லிட முடியுமா? திருட்டு கண்டார்லி மனுல அதெல்லாம் பேச முடியாது. ஏதோ நடக்குது இல்லைன்னு நான் மறுக்கிறதுக்குல அங்க அத வந்து நாங்க வந்து உடனடியா எல்லாம் தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு எங்களால மொத்தத்துக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் நாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க இயலாது. 2வது அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும். 17 வயது குழந்தை பிறந்துருச்சு ஹாஸ்பிட்டல்லன்னு கேள்விப்பட்டேன். அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணோட உறவு வச்சுக்கிட்டானா உடனே பெற்றோர்கள்ட்டையாவது சொல்லியிருக்கணும், இல்ல காவல் நிலையத்திலேயாவது போய் புகார் பண்ணியிருக்கணும். நாங்க தான் காவல் நிலையத்துக்கு ஒரு நம்பர் போடுறோம், அந்த நம்பர் எடுக்கலன்னா இந்த நம்பர் போடுங்கன்னு சொல்றோம். பெற்றோர்கள்ட்ட யார் சொன்ன ஆக்ஷன் எடுக்கலன்னு? இதுவரை எந்த கேஸ்ல நாங்க ஆக்ஷன் எடுக்காம யார வெளியில விட்டுட்டோம்? இப்போ காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன், எந்த ஏரியான்னு மறந்துட்டேன். இந்த மாதிரி வந்து மாற்று சமூகத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பையனை இப்ப வெட்டி கொண்டு இருக்காங்க. நேம் வந்து நீங்க அந்த நியூஸ் பாத்தீங்களா? திருப்பூர் ஆவணக்கொலையா? ஆவணக்கொலை நடந்த நேரம் பெருசா வந்திருக்குமேம்மா. எல்லா பத்திரிகையும் போட்டிருப்பான், எல்லா யூடியூப் அது இது எல்லாம். எப்படா இலை உழுகும் நம்ம வச்சுட்டோம் பத்தி பேசல. அப்ப அது ஆணவ கொலை இல்லைன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ. மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு மாற்று சமுதாயம்னா என்ன? மாற்று சமுதாயம்னா மாற்று சமுதாயம்னா அது இல்லடா. அவங்க முஸ்லீமா இருப்பாங்க, இல்ல கிறிஸ்துவரா இருப்பாங்க. மதம் இது வந்து அவங்க ஜாதிக்குள்ளே அடுத்த ஜாதியா இருக்கும். இப்ப ஆணவ படுகொலைங்கிறது வந்து பட்டியலின மக்கள் இருந்தாலுமே கொலை தானே. கொலை தான். அதுக்காக நாங்க போய் பக்கத்துல அதெல்லாம் எங்க ஆட்சியில உங்க ஆட்சியில எல்லார் ஆட்சியிலும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கல. பெண்களுக்கு நீங்க வந்து இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டீங்க. எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பயனே இல்லைன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன போயிட்டீங்க, என்ன பாதுகாப்பு இல்லைன்னு. இங்கே என்ன தண்டனை நீங்கள் கொடுத்தீங்க? செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுற நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? ஒரே தண்டனை என்ன தெரியுமா? வேலையை விட்டு நீக்கம். ஏன்னா வேலையை விட்டு நீக்கினா அவங்க வேறு இடத்துல வேலைக்கு செய்ய மாட்டாங்களா? கண்ணே, அதுவே ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவன் தவறு பண்ணான்னா அவனை பணியிட நீக்கம் பண்ணி அவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறோம். இப்போ திருநெல்வேலியில் நடந்ததுக்கு கொஞ்சம் கேளியா நான் சொல்றத. திருநெல்வேலியில ஒரு ஆணவ கொலை நடந்தது. அந்த ஆணவ கொலையை பண்ணினவனையும் கைது பண்ணியாச்சு, அவங்க அப்பா அம்மாவையும் கைது பண்ணியாச்சு. அவங்க 2 பேரும் எஸ்ஐ. அவங்கள உடனடியா சஸ்பெண்ட் பண்ணி அவங்களையும் சிறையில் அடைச்சாச்சு. இதுக்கு மேல வழக்கு தொடரும். வேற என்ன பண்ணுகிறோம்? அவங்க என்ன கேக்குறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. 30ஆம் தேதி 30ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு ஆந்திரால இருந்து ஒரு 2 பொம்பளைங்க வந்திருக்காங்க. சரி, அதாவது ஒரு வண்டியில வாழைத்தார் ஏத்தின்னு வந்திருக்காங்க, வியாபாரம் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அம்மா பொண்ணு, காவலாளர்கள் வேற யாரும் இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க 2 பேரு அந்த 2 பொம்பளைங்களையும் ரேப் பண்ணி கற்பழிச்சு கொண்டு இருக்காங்களான்ற நியூஸ் கற்பழிச்சிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? உங்க ஆட்சியில ஒரு காவலாளி, சரிங்களா, இது பண்ற காவல்துறையினர் சேர்ந்த ஒரு நபர் இந்த கோயிலுக்கு, ஏங்க கோயில் திருவண்ணாமலை எப்பேற்பட்ட ஊருன்றது இப்ப எல்லாருக்கும் தெரியும். கோயில் பூமின்றாங்க, சிவன் இருக்கிறது அங்கதான்றாங்க. அப்படியேப்பட்ட ஊர்ல காவல்துறையினர் பண்ற வேலை வந்து எப்படி இருக்கு? அப்ப எப்படி சேஃப்டின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம நீங்க வந்து ஒரு அளவுக்கு பேசிட்டு இல்ல நிப்பாட்டு.
அந்த பொண்ணு அந்த அவன் ரேப் பண்ணா 2 கான்ஸ்டபிள். என்ன பண்ணீங்க? அவங்கள நாங்க என்ன பண்ணோம், வேலையை விட்டு உடனடியா suspend பண்ணீங்க. சஸ்பெண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டும் உடனே ஃபைல் பண்ணி அவனுக்கு இப்ப சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். அதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு உடனடியா தண்டனை கொடுக்காம நான் வந்து சஸ்பெண்ட் பண்ண அவனை தூக்கி உள்ள போட்டு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? நீங்க மாத்துங்க தம்பி, இங்க தப்பு பண்றோம் தைரியமா ஏன் தெரியுமா பண்றாங்க, என்னைக்கு இருந்தாலும் நம்ம வெளியே வந்துடலாம், நம்மள எதுவும் இல்லைன்னா முடிஞ்சா தூக்கி உள்ள ஜெயில போடுவாங்க, இவ்வளவுதாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இன்னும் வந்து மக்களை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கலைங்க. நீங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க இந்த தப்பு முதல் நடந்த தப்பு நீங்க சார் சட்டம் ஏங்க சட்டமே மக்களுக்காக தானேங்க. அதெல்லாம் இங்க பாரு கண்ணு, சட்டம் மக்களுக்கு. அம்பேத்கர் சட்டம் எழுதினார் இல்லையா, அவரே சொன்னாரு இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் போனால் இந்த சட்டத்தை நான் கொளுத்துவேன், அவரே சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? கொளுத்துட்டாரப்ப ஏங்க அவர் இல்லங்க, அவர் இருந்திருந்தா இப்படி எல்லாம் விட்டுருப்பாரா? ஏங்க அதை எடுத்துட்டு நீங்க என்னென்ன ஆட்டம் ஆடுறீங்க? கேட்டா சட்டம் ஒண்ணு சொல்லணும். ஏங்க நான் சட்டத்தை வந்து மக்களுக்காக தான் சட்டம் எழுதினாரு அம்பேத்கர். தம்பி நான் சொல்றத கொஞ்சம் வாங்கிட்டு பேசுங்க. சொல்லுங்க. எங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ரேப் பண்ணவனா உடனடியாக பணி நீக்கம் பண்ணி 2 பேரையும் கைது பண்ணி அவங்கள வந்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி கொண்டு போயாச்சு. சாப்பாடு போட்டு 3 வேளை சாப்பாடு அதெல்லாம் பண்ணிட்டு அவனை சாப்பாடு என்ன பண்ணும். சரி, இப்போ ரிமாண்ட் பண்ணியாச்சு. அவன் மேல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அவனுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு நாங்க கொண்டு போறோம். நீதிமன்றம் தான் அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். இதுதான் நிலைமை. இப்போ உன்னுடைய இதுல உடனடியா என்ன பண்ணலாம் சொல்லு. ஐயா நான் என்ன கேட்குறேன், பாதிக்கப்பட்டுருச்சு பெண்ணு சரிங்களா, நீங்க உடனடியா வந்து நீங்க வந்து குற்றப்பத்திரிக்கை நீங்க என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போங்க. ஏன் அதை ஒரு 5 நாள் 6 நாள் வச்சு காலதாமதம் பண்ணி அதை அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போய் அவங்க தீர்ப்பு சொல்லணும் நீங்க கேட்குறீங்க? ஏன் நைட்டோட நைட்டா ஜட்ஜ் வீட்டில் எடுத்துட்டு போய் நிறுத்துங்க, இந்த மாதிரி பண்ணிட்டான் இதுக்கு சொல்லுங்கன்னா இதுல என்ன தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதாயா தீர்ப்பு நீ சொல்றது? நான் சொல்றது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் தெரியுமா சொல்லுவேன், அவனெல்லாம் சுட்டு கொல்லணும்னு சொல்லுவேன். அது நீ சுட்டு கொள்ளு, சட்டத்துல இடம் இல்ல. நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு பொதுவான கருத்து ஆயிருச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை வந்து ஆட்சிக்கு வந்தா நீங்க பெண்களுக்கு எந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வருவீங்க? நீங்க பெண்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கணும் இல்லையா, நாங்க வந்தா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த தண்டனை வழங்குவோம். இது கண்டிப்பா இப்போ வாக்குறுதி சொல்லும் போது வந்து அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு எப்படியாப்பட்ட பாதுகாப்பு இங்க இருக்கும், எப்படிலாம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பேசுறாங்க, ஆனா நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? அது வந்து வாக்குறுதியில நாங்க சொல்லுவோம். இப்ப தேர்தல் அறிக்கை வருது இல்லையா, அப்போ அதுல வரும், வராம இருக்காது, கண்டிப்பா அப்போ வரும். மக்கள் ஆட்சியில உட்கார்ந்த அப்புறம் நாங்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சிச்சு, அப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னும் போது நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பதில் சொல்றோம், அதுவும் எதெல்லாம் சாத்தியமோ அது மட்டும்தான் கொடுக்கப்படும்னு விஜயனாவே சொல்லிட்டாரு சரிங்களா. சட்டத்தில் அதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு உடனேனா அவன் காவல்துறைக்கு தகவல் போன உடனே அவனை தேடி கண்டுபிடிச்சி ரிமாண்ட் பண்ணி அவங்கள கொண்டுட்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி வீட்டிலையோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிட்டோம். இதுதான் உடனே செய்யற வேலை. ஐயா அன்னைக்கு அங்கே நடந்தது நான் சொல்றேன், உடனே எல்லாம் நடக்கல. அவன் 30ஆம் தேதி நடந்திருக்குது, அவங்களுக்கு தண்டனை 10ஆம் தேதி கிடைக்குது. அந்த 10 நாள் அவங்க ஜாலியா தானே இருந்தாங்க. ஜாலியா இருந்தா தலைமறைவு, எந்த ஊரில் தலைமறைவு. ஆமா எப்படி? ஆமா ஆமாங்க ஆமாங்கன்றீங்க. ஐயா இப்ப ஒரு பெண் ஊர் விட்டு ஒரு பெண் கொலை வந்திருக்கு, அந்த புள்ளைய கற்பழிச்சிருக்கா. இந்த 15 நாள் தண்டனை சொல்ல நீங்க இந்த 15 நாள் தலைமறைவுன்னு சொல்றீங்க. இப்போ தமிழக அரசு எதுக்குமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தலைமறைவுன்னா தலைமறைவு தான், தேடுறாங்க பிடிக்கல. ஏங்க ஒரு ரேப் கேஸ்ல வந்து சாதாரணமா காவல்துறை விடாது கண்ணு, அது வந்து ரொம்ப அது அந்த கேஸ் காவல்துறை மேல குற்றம் சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. நான் காவல்துறையை குற்றம் சொல்லல, அவங்க வந்து இது பண்ணல பிடிக்கல, தண்டனைகள் அதிகமானாதான் குற்றங்கள் குறையும் செய்ய இயலாது. பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு அதுக்கே நீங்க குரல் கொடுக்கல. இப்பதான் சட்டம் முன்னோடி வந்திருக்கு, நிறைய கொடுத்தாச்சு. இப்ப ஏற்கனவே அமித்ஷா இப்ப போன ஒரு சட்டம் வந்திருக்கு, போக்சோ சட்டத்துல எல்லாத்தையும் கைது பண்ண முடியாது. போக்சோ சட்டத்துல கைது பண்றதுக்கு சில கேஸ் இருக்கு, அதுக்கும் இந்த கேஸ் இருக்கு, இந்த கேஸ் இத்தனை வருஷம். இதெல்லாம் இல்லன்னு சொல்லல, ஒரு ஆளு வச்சா இருக்கு. உங்க தமிழ்நாட்டுல ஒரு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என் ஸ்டேட் பொண்ணு இந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு அந்த ஸ்டேட்டுக்காரங்க சண்டைக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
அவன் நம்ம மேல சண்டைக்கு வர முடியாது. ஐயோ வர முடியாதையா, வந்துட்டால் என்ன வந்துட்டா இந்த கேஸ அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போ வந்து சென்ட்ரல் போகுமா அது? இல்லப்பா, இந்த கேஸ டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த எஃப்ஐஆர் போட்டு அவங்க 2 பேர்த்தையும் இதான் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றத வந்து அவங்க சொல்றாங்க. சரிங்களா? தமிழ்நாடு பெண்களுக்கு இந்த இப்ப இருக்க பாதுகாப்பு இல்ல. இங்க பாரு கண்ணு, பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. வேலையே பயிரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? காவல்துறை தான் பாதுகாப்பு. காவல்துறையே அந்த பெண் ஜெயில போய் சாகணும் இல்ல, சாகனம் தொட்டிக்கும் ஜெயில் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இருக்காது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அந்த பெண்ணுக்கும் எவ்வளவு பாதிப்பு இருக்கும். குடும்பத்தை நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்களா? இங்க பாருங்க, இப்ப வந்து இது பாதிக்கப்பட்ட குடும்பம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதனால ஒண்ணும் அவங்களுக்கு வந்து பெருசா ஒண்ணும் இழப்பு ஏற்படாது, புரிஞ்சுக்கோங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு பெத்த தாய் முன்னாடி தன்னோட பெண்ணு கற்பழிக்கப்பட்ட அது அவங்க சாவர வைக்க அந்த நினைப்பு இருக்காதாங்க. அது நினைப்பு இருந்துச்சுன்னா அதுக்காக என்ன பண்ணிக்க முடியும்? தற்கொலை தான் பண்ணிக்கணும், வேற வழி என்ன? அப்ப தற்கொலை நடக்காத ஒரு நிகழ்வு நடந்து போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? கரூர்ல நடக்க கூடாது, யாருமே இதை எதிர்பார்க்கல, ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு, அதுக்காக என்ன செய்ய முடியும்? அது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஜயோ கவர்மெண்டோ ஏயோ பியோங்கிறது பிரச்சனை இல்லை. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு கூட சீரியஸ்னஸ் இதுக்கு தரலன்னா எங்களோட கேள்வி. அதெல்லாம் இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இது இவ்வளவுதான். இப்ப அந்த 2 பையில பிடிக்கிறோம், அவனுங்களுக்கு நாங்க நீதிமன்றத்துல தண்டனை வாங்கி கொடுப்போம். இது மாதிரி பல வழக்குகள்ல எல்லாத்துக்குமே எவனுமே என்ன சொல்றேன், இது தண்டனை சொல்லல. ஒரு அரசாங்கம் இருக்கண்ணே, அரசாங்கம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியுமே தவிர சட்டத்துக்கு புறம்பா நாங்க செயல்பட முடியாது. சட்டம் அதனுடைய கடமையை செய்யும், அவ்வளவுதான். ஐயா, இந்த சட்டத்தை வந்து நான் வந்து மீறவோ இல்லை வந்து அதை தாண்டியோ செய்யுங்கன்னு சொல்லல. இங்க வந்து குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, பெண்ணோட அந்த செக்ஷுவல் அபியூஸ் அதிகமாக ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க அதை ஏன் ஒரு கோரிக்கையாவோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட்லயோ இதை வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி இங்க இருக்கு, இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்கு, இங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் திருந்த மாட்டாங்க, தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு கடுமையான தண்டனை ஒன்று கொடுக்கணும், அதுக்கான ஒரு இது வச்சு அமெண்ட்மெண்ட் பண்ணி பாஸ் பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டீங்க? ஐயா, டெல்லியில உடனே ஆட்சி எங்க ஆட்சின்னு கேட்பீங்க. இருப்பா, டெல்லியில ஒரு டாக்டர் பொண்ணை வந்து ரேப் பண்ணி பஸ்ல வச்சு ரேப் பண்ணானுங்க. அது டெல்லியில அங்கதானே பார்லிமெண்ட் இருக்கு, அங்கதானே பிரதமர் இருக்காரு. மேற்கு வங்கத்துல ஒரு கேஸ் நடந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹவுஸ் சர்ஜன் பொண்ணை ரேப் பண்ண. அந்த 5 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமையா? என்ன பண்ணாங்க கேக்குறேன். சுட்டு கொண்டுட்டாங்களா? கேக்குறேன், உங்களுக்கு கேக்குறேன். தூக்கு போட்டாங்க அவங்கள. அவ்வளவுதான். அந்த மாதிரி இங்க என்ன தண்டனை நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கும். நான் என்ன சொல்றேன், அப்புறம் அங்க நடந்தது ஒரு விஷயம், இங்க இந்த மாதிரி பல செய்திகள் இங்க வந்திருக்கு. அந்த செய்திகளுக்கெல்லாம் காரணமா இருந்த நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அது ஏன் வெளியே வரல? மக்கள் கிட்டயா வெளியில வரலைன்னா இந்த பத்திரிக்கை தானப்பா கொடுக்கணும். ஏன் நீங்க அரசாங்கத்தின் இது இருக்கு, பத்திர இதெல்லாம் இருக்கு, அவங்க ஏன் சொல்லலன்னு கேக்குறேன். தம்பி, நீ பாக்கல, இங்க பாரு, ஒரு நீங்க பாத்துருக்கீங்களா இந்த வழக்கு வந்து தீர்ப்பு வர்ற வழி தான் நீ பாப்ப. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவன் சிறை தண்டனை அனுபவிக்கிறான், சிறை தண்டனை அனுபவிக்கிறதுல கேட்கல. இப்ப இந்த தண்டனை கொடுக்குறேன்றதை ஏன் மக்களுக்கு கொடுக்க முடியாதுப்பா, நீதிமன்றம் தான் கொடுக்கணும். அத மீட்ஸ் மீடியா தான் எழுதணுமே தவிர கவர்மெண்ட் எழுதாது. கவர்மெண்ட் வந்து நீ அன்னைக்கு அடப்பட்டியை தூக்கிட்டு போய் உட்காரு, 6 மாசம் தானே இது பாத்துக்கலாம். சார், இப்போ சீமான் அவர்களுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மீடியாவை சந்திச்சு 24 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன், விஜய் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, அவரை பத்தியே வந்து இந்த மீடியாக்கள்லாம் பேசுது, என்ன பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கொந்தளிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்ப பார்த்தாலும் பொய்யா சொல்லியிருந்தா எப்படி வந்து மீடியா கவர் பண்ணுவோம், இல்ல மக்கள் எப்படி பேசுவாங்க சொல்லுங்க. சீமான் அவர்கள் நிறைய உண்மைகள் என்ன உண்மை பேசிட்டாருங்க. அவர் பேசின என்ன உண்மை? 15 வருஷமா நான் வந்து தனியத்து நிக்கிறேன், போராடுறேன், தமிழ் மக்களுக்காக போராடுறேன். ஒரு கரூர் சம்பவம் ஒரு துயர சம்பவம் இல்லையா? அந்த சம்பவத்துலேருந்து எங்களால் இன்னும் மீற முடியாமல் வார்த்தைகள் வெளியே வராமல் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கோம், சரிங்களா? அந்த டைம்லையுமே அவர் எப்படிலாம் அரசியல் பேசினார் பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கில் ஒன்று பேசினார், தம்பி என்ன பண்ணுவார், தம்பி மக்கள் வர வேணாம்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு அவர் காலையில் பேட்டி எப்படி கொடுக்குறாரு?
ஸோ ஒரு 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 அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களுக்காக நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல இது வரைக்கும். ஒரு வார்த்தை கூட இந்த மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு இதை செய்யுங்கன்னு யாருமே சொல்லல. அவருதான் சொன்னார் இல்லையா, இதை வச்சு யாரும் அரசியல் பண்ண வேணாம், இது அரசியலா கொண்டு போ தேவையில்லை. அதுதான் சொல்றேன், அரசியல் கொண்டு போக வேணாங்க. ஆனா இங்க அரசியல் பண்றதே அவர் தான்ற. யாருமே நாங்களாம் அரசியலே பேசலைங்க. நாங்கள் அதனால தான் பேசல. 16 நாள் நாங்கள் மௌனம் காத்தோம்னு சொல்ற விஷயங்கள் வந்து எதனாலன்னா, நாங்கள் வந்து இந்த விஷயத்த அரசியலாக்க விரும்பல. இது இழப்பு. எங்க வீட்டில் எப்படி ஒரு இழப்பு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அப்போ இந்த 16 நாள் நாங்கள் அமைதியா இருந்த காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் இதை அரசியலாக்க விரும்பல. எங்களுக்கு இப்போ ஒரு சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இது சுப்ரீம் கோர்ட் மூலிமா எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. மக்களுக்கு நீதி கிடைக்கும்ன்றது தான் இதை தான் வந்து விஜயன் அவர்கள் ட்விட்டில் கூட நீதி வெல்லும்னு சொல்லி போட்டிருந்தார், ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அவர் பேசலை, என்னை வந்து மீடியாக்கள் காட்டலை, என்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்கன்னா மக்கள் ரொம்ப நம்பி ஏமாந்துட்டாங்க. 15 வருஷமா ரொம்ப ஏமாத்திட்டீங்க, சரிங்களா? இன்னைக்கு நேரத்தில் மக்களை ரொம்ப ஏமாத்திட்டு. இப்போ சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் எங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போறாரோ அங்கெல்லாம் வந்து தாவேகா கொடி வந்து பறந்துட்டு இருக்கு. அதாவது தாவேகாவுடைய தொண்டர்களும் எடப்பாடி கிட்ட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாவும் சில வீடியோக்கள்லாம் நம்ம வெளியாகிறத பாக்குறோம். நிஜமாவே வந்து டிவிகே தொண்டர்கள் ஆசைப்படுறாங்களாம்? அப்படி இல்லைங்க. இப்போது அவங்க தனிப்பட்ட கருத்து இதெல்லாம் அந்த இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஐயோ நம்ம தாவேக்கா வந்து இவங்களோட சேர்ந்தா ஜெயிச்சிடலாமா அப்படின்றது வந்து தனிப்பட்ட கருத்துங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து அரசியல் கட்சியோட சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தோட சேர்த்து நம்ம பேச முடியாது. எனக்கும் 1000 கருத்து இருக்குங்க. இப்போ என்னோட தனிப்பட்ட கருத்துலாம் நான் சொல்ல முடியுமா? நான் சொன்னேன்னா வந்து அது நடக்கவும் போகிறது கிடையாது. எது அங்கே சாத்தியமோ அதுதான் நடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து மக்களால் ஒரு தனிப்பட்ட கருத்தை வந்து நம்ம எடுத்து வச்சு இதனால இவங்க போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா அப்படின்னு பார்த்தா டிஎம்கேக்கு நிறைய தனிப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கும், ஏடிஎம்கேக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கும், காங்கிரஸ்க்கு வந்திருக்கும், பிஜேபிக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மக்களோட தனிப்பட்ட கருத்துக்களை வந்து நம்ம அரசியலாக்க முடியாது இல்லையா? ஸோ இது வந்து தனிப்பட்ட கருத்தாக தான் நாங்கள் பார்க்குறோம். சார், இது வந்து எல்லாமே ஒரு தனிப்பட்ட கருத்து, இது வந்து டிவிகே உடைய தொண்டர்கள் தான் ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்களே. இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறேன், பேட்டி கொடுக்குறவன்னா பேட்டி கொடுக்கலாம், அது வேறு விஷயம். அவங்க சட்டப்பூர்வமாக இவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடியை இன்னொரு கட்சி கூட்டத்தில் கொண்டுட்டு போய் காட்டுறாங்கன்னா அதுக்கு இவங்க தலைமை நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? அதைத்தான் நான் கேட்குறேன். இல்லை, கண்டிப்பாக அதை விசாரிப்பாங்க. அது யார் என்னன்னு விசாரிச்சு அதுக்கான பதில் வரும். இந்த துயர சம்பவத்துல இருந்து மீண்டு வந்து அதுக்கான நடவடிக்கைகளை கண்டிப்பா எடுக்கும் சார். ஏன்னா இப்போ டிஎம்கேவும் பிரச்சாரம் போகும்போது ஒரு எதிர்ப்பு மாதிரி தான் டிவிகே கொடியை வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடிக்கும் காமிச்சிருக்கலாம்னு கூட எடுத்துக்கலாம்ல. அது தனியாக கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க, தனியாக ஓரத்தில் நிற்பாங்க, கருப்பு கொடி காட்டுவாங்க. இல்லைங்க, இல்லை அவங்க கொடியை கூட காட்டி அவர் வந்து ஒளிகன்னு அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாமே, அதான் ஒளிகன்னு சொல்லலாம். ஆனால் கூட்டத்தில் வந்தாக்கா அந்த மாதிரி சொன்னால் கூட்டத்தில் நச்சு விட்ருவானுங்க. அதை பாருங்க, கூட்டத்துக்குள்ளே தான் அதை காட்டினானே தவிர தனியாக ரோட்டில் நின்று காட்டலை. ஸோ அதனால சரி, நான் என்ன சொல்கிறேன், எவன் பொண்டாட்டி எவனோட போனால் நமக்கு என்ன, எங்களுக்கு லெபைக்கு 10 பணங்கிற மாதிரி எங்களுக்கு. வேற ஒரு வீடியோவில் வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி 3 கட்சிகளும் இணையும் போது கொஞ்சம் எங்களுக்கு பாதிப்பு தான், அதுவே தனியா இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஜாலின்னு சொன்னீங்க. அதான் சொல்றேன், எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் லெபைக்கு 10 பணங்கிற மாதிரி எங்களுக்கு கொண்டாட்டம் தான், எங்களுக்கு இதனால திண்டாட்டம் இல்லை, அவ்வளவுதான். கற்பனையிலே வாழ்ந்துன்னு இருக்கு. இன்னும் இப்போ அடுத்த ஒரு 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் திரும்ப போய் வாக்குறுதிகளாக கொடுத்து நம்ம அப்படியே ஜெயிச்சிடலான்ற ஒரு நினைப்பிலே தான் இருக்காங்க. இன்னும் உங்க மக்களோட யதார்த்தத்துல இருந்து பார்க்கல. மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, மக்களோட மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றது இன்னும் பார்க்கல. மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியில இருக்காங்க. ஸோ 2026 இவங்க சொல்ற மாதிரி நான் ஜாலியா இருக்கேன், நான் குளிர் காஞ்சிட்டு இருக்கேன், அப்படி குளிர் விட்டு போயிடுச்சு அப்படி இல்லை. அவங்க 1000 பேர் பின்னாடி இருக்கு, டிஎம்கே கண்டிப்பா இருக்குங்க. இல்லாமலாம் அவங்களுக்கே தெரியும், சும்மா வந்து மீசி கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு போடாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் பின்னாடின்றதுனால தான் அவங்க வந்து இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. இங்க நம்ம வந்து கரூர் துயர சம்பவத்தை பத்தி பேச நாங்க வரல, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வைக்கிறேன். அன்னைக்கு இரவு 41 பேர் இறந்துட்டாங்க. அதே அடுத்த ஒரு மறாத நாள் வந்து ஒரு 9 பேர் வந்து தொழிலாளிகள் வந்து இங்க எண்ணூர்ல இறந்தாங்க. யாருமே போய் பார்க்கலங்க, யாருமே பேசல. அவங்களும் உயிர் தான். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் போய் போலங்க. ஏங்க இந்த அளவுக்கு வந்தது நீங்க பாத்தீங்களா வீடியோ? ஏதாவது அமைச்சர் போய் பார்த்த வீடியோ தான் வந்ததா?
அமைச்சர் அழுத வீடியோ தான் வந்ததுங்களா? யாருமே பேசலைங்க. அப்போ அவங்கள மனுஷனா தெரியலையா? ஏங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எத்தனை பேர் எந்த இடத்துல இருந்தாங்க நம்ம கணக்கு சொல்லட்டுங்களா? 2022 தஞ்சாவூரில் ஒரு 11 பேர் தேர் இழுக்கும்போது தேர் சாஞ்சி இறந்தாங்க இல்லையா? ஏங்க போய் பார்க்கல யாரும்? அவங்களா உயிரா தெரியலையா உங்களுக்கு? 2023 மரக்காணத்தில் 26 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 66 பேர் செத்துருக்க மாட்டாங்களா? நீங்கள் எடுக்காததுனால தானே கள்ளக்குறிச்சியில் 64 பேர் செத்தாங்க. ஏங்க அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல? கேட்கவும் இல்லை, யாரும் பேசவும் இல்லை. இது மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்கூல் காம்பவுண்ட் வால் இடிஞ்சு குழந்தைங்கள் இறந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் கழிவறை தண்ணி சரியா போகாதனால அந்த இதுல பள்ளத்துல விழுந்து இறந்து போன குழந்தைங்களா இருக்கு. ஏங்க அப்பெல்லாம் போய் அமைச்சர் அலுவல சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் அலுவல? அப்போ மக்களுக்கே தெரியுது இங்க என்ன பிரச்சனை, இங்க எப்படி இருக்காங்கன்ற மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில என்ன சொல்றாங்களே, இது எல்லாமே ஒரு விபத்து. ஆனா இந்த இடத்துல இவங்க சரியா ஏற்பாடு பண்ணாம போயிருக்காங்க. கள்ளச்சாராயம் விபத்தா? கள்ளச்சாராயம் திமிர் பிடிச்சு போய் 2023 நீ குச்சல்ல, நீ அப்போ கள்ளச்சாராயம் காசு இருக்கல, அதுக்கு என்ன நீ நடவடிக்கை பாரு? இன்னொரு முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன். 2024 ஏர் ஷோ நடந்ததா? யார் நடத்துனது? மத்திய அரசு நடத்தினாங்க. சோ அவங்களோட ஏற்பாடு தான் அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்களுக்கு மாநில அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? மத்திய அரசு மாநில அரசுக்கு சம்பந்தம் எந்த சம்பந்தமே இல்லையாமா? அப்படியே மினிஸ்டர் தமிழ்நாட்டு மக்கள் தானே இருக்காங்க. 5 பேர் தமிழ்நாட்டு மக்கள் தாமா இறந்தாங்க. அது ஆர்கனைஸ் பண்ணது யாரு பாருங்க. இது போனது எல்லாமே ஒன்றிய அரசு பாருங்களா, போனது எல்லாமே உயிர். சரிங்களா? இந்த உயிருக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொன்னீங்க? இதெல்லாம் அன்னைக்கு நீங்க பதில் சொன்னீங்க. அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ரேட் நடக்கும், இவ்வளவு கூட்டம் வந்தா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அன்னைக்கு ஒரு ப்ரிகாஷன்ஸான முடிவு எடுக்கல. எங்க கொஸ்டின்ஸ் அதான், நீங்க ப்ரிகாஷன்ஸா ஏன் முடிவு எடுக்கல? உடனே விஜய் அவர்கள் லேட்டா கிளம்பிட்டாரு, காலையில கிளம்பிட்டாரு, நைட்டு கிளம்பிட்டாரு, சாயங்காலம். ஏங்க அங்க பர்மிஷன் 3 to 10 தான் கேட்டிருக்கோம். 2:59 வந்திருந்தா எங்களை நீங்க கேட்கலாம். நீங்க பர்மிஷனுக்கு முன்னாடியே வந்துட்ட, அதனால கூட்டம் அதிகமாயிடுச்சு நீ கேட்கலாம். இல்லை நீ வந்ததும் தான். இதே 10க்கு மேல 10 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 10:01 வந்திருந்தா கூட நீ லேட்டா வந்துட்டேன்னு எங்களை கொஸ்டின் பண்ணலாம். 3ல 10 வந்ததை நீங்க எப்படி எங்களை நாங்க லேட்டா வந்தோம்? ஏங்க பர்மிஷன் 3ல 10ங்க. சரிங்களா? அதான் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த 3 மணில 10னா என்ன கணக்கு? 3 மணில 10 மணிக்குள்ள எப்ப வேணா வருவோன்றது தான் கணக்கு. ஆனா நீங்க அந்த பெட்டிஷன்ல தான் அப்படி போட்டிருக்கீங்க. ஆனா சோசியல் மீடியாவில டிவிகே சார்ந்தவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் 12 மணிக்கே வராரு அப்படின்ற மாதிரி. இப்போ இல்ல அவங்க பொதுச் செயலாளர் பேசுற தம்பி அது அந்த இப்போ நான் கூட ஒரு இடத்துக்கு போறேங்க, நான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லி ஒரு 10-12 மணிக்கு போயிடலாம் அப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அங்க நான் பர்மிஷன் 4 மணிக்கு தான் வாங்கியிருப்பேன். சரிங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா 12 மணிக்கு நாங்க வந்துருவாங்க அப்படின்றதான் அவரும் அங்க சொல்லியிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு. இதனாலதான் கூட்டம் அதிகரிச்சு இந்த மாதிரி அசம்பாவிதம். கூட்டம் ஜெனரலாவே தன்னெழுச்சியா மக்கள் வராங்க. தலைவருக்காக கூட்டம் தன்னெழுச்சியா வருது. இந்த கூட்டத்தை இவ்வளவு கூட்டம் இங்க வரும், இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாதுன்ற ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியது உளவுத்துறை. கொடுக்கல. வா உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டீங்க. அங்க கூட்ட நெரிசல்ல இவ்வளவு பேரோட உயிர் போயிடுச்சுல. பணம் காசு இதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம பேசலாம். தம்பி, நான் இதை பத்தி பேசணும், நிறைய பேச இல்லையா? கரூர் பேசல, இருங்க பேசணும். நான் ரொம்ப அடிச்சு பேசுவேன். ஐயா நான் தான் சொல்றேன்ல, கரூர் விஷயத்தை பத்தி நான் பேசல, இப்பயே சொல்றேன். இதை பத்தி நாங்க அரசியலாக்க விரும்பல. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இவங்க இந்த 16 நாள் என்னென்னலாம் பேசினாங்கன்றதை தான் நான் சொல்ல வந்தேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.